டீம்ல என்னடா மார்க் இது அப்படின்னு சொல்ற அம்மாவையும் பார்க்க முடியாம, எவ்வளவு மோசமா எழுதியிருக்கான் பாருங்க அப்படின்ற டீச்சரையும் பார்க்க முடியாம, இது நம்ம எழுதின பேப்பரா அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரையும் பார்க்க முடியாம, தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா நீங்க? ஏன் மார்க் உங்களுக்கு போகுதுன்னு தெரியுமா? தெரிஞ்ச ஆன்சரை முதல்ல எழுதணும், அதையும் தெளிவா எழுதணும். தானே புயல்ல சாஞ்ச மரம் மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கும் சில பேருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பேப்பர் இருந்துச்சுன்னா திருத்தி முடிச்ச கையோட ஏறின பிரஷரை இறக்குறதுக்காக எந்த டீச்சர் கிளாஸ்ல இருந்தாலும் உங்களை வெளியில கூப்பிட்டு ஏன்டா இப்படி எழுதி வச்சிருக்கிறேன்னு 5 நிமிஷத்துக்கு உங்களை பிடிச்சி பேசினதுக்கு பிறகுதான் ஒரு டீச்சர் வந்து ரிலாக்ஸ் ஆகுறாருன்னா அந்த பாடுபடுத்திருக்கு உங்களோட ஆன்சர் ஷீட். என்னதான் எக்ஸாக்ட் டெக்ஸ்ட் புக் டெஃபினேஷன்ஸ் எழுதுங்க, கீ பாயிண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு உங்க டீச்சர் திரும்ப திரும்ப கிளாஸ்ல வந்து சொல்லிட்டு இருந்தாலும் எக்ஸாம் ஹால் போனதுக்கு பின்னாடி நீங்க ஒரு ஞானியா மாறி 10 பாயிண்ட் சேர்த்து எழுதி வைடா அப்படின்னு சொல்லி உங்க தாட் ப்ராசஸ் உங்க கண்ட்ரோல் மீறி போகுதா? கண்ணை மூடி ஒரு நிமிஷம் பேப்பரை திருத்தினது பின்னாடி உங்க டீச்சர் டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி யோசிச்சு பாத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க மட்டும் இல்ல, உங்க பேனாவும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும், உங்க மார்க்கும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். என்னடா இது 5 மார்க் கொஸ்டினுக்கு 2 மார்க் தான் போட்டிருக்காங்க, நான் தான் எல்லா பாயிண்ட்டையும் எழுதிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி டீச்சரை போய் கேட்டா, என்ன எழுதணும்னு தெரிஞ்ச உனக்கு எப்படி எழுதணும்னு தெரியலையடா, ஓகே மேம் குறைச்சிங்கன்னு சொல்லி மேத்தமெட்டிக்ஸ் மேடம்கிட்ட கேட்டா ஸ்டெப்ஸ் இல்லைன்னா ஸ்டெப் அப் ஆக முடியாது மார்க்லன்னு சொல்லி அமைச்சிட்டாங்க. சரி பிசிக்ஸ் சார்ட்ட போயிட்டு நீங்களாவது சொல்லுங்க சார், ஆன்சர் தான் கரெக்ட், ஏன் மார்க் குறைச்சிங்கன்னு சொல்லி கேட்கும்போது யூனிட்ஸ் இல்லைன்னா யூஸ்லெஸ் ஆன்சர்னு சொல்லிட்டாரு. என்னடா இப்படி ஒரு ஆன்சர் எழுதிருக்க அப்படின்னு சொல்லி பேப்பர் திருத்தி டீச்சர் கொடுக்கும்போது தான் நமக்கே தெரியும் இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல வந்துச்சு அப்படின்னுட்டு. எக்ஸாம்ல இந்த மாதிரி பிளாங்க் அவுட் ஆயிடுவோம் நம்மளே. அதுக்கு திரும்ப திரும்ப கொஸ்டினை படிச்சுட்டு அதுக்கு ஆன்சர் எழுதணும். ஆன்சர் எழுதி முடிச்ச பின்னாடி திரும்ப ஒரு தடவை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். நம்ம நல்லா படிச்ச கான்செப்ட் ஒன்று 2 மார்க் கொஸ்டின்ல வந்திருக்கும், இப்ப பாருங்க என் முழு திறமை இதுல காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைமை பார்க்காம நம்ம பாட்டுக்கு உட்காந்து பக்கம் பக்கமா எழுதி பேப்பரை கொடுறா இன்விஜிலேட்டர் கொடுக்கும்போது ஐயோ மிஸ் எழுதி முடிக்கல டைம் பத்தலன்னு சொல்லி நீங்களும் பேனிக் ஆகி இன்விஜிலேட்டரையும் பேனிக் ஆக்கி கடைசியில மார்க் போனதுதான் மிச்சம். என்னடா இது படிக்காத கான்செப்ட்ல இருந்து இந்த கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எப்பயாவது உங்களுக்கு தோணி இருக்கலாம். அப்படிப்பட்ட கொஸ்டினை வந்து கடைசியா அட்டன் பண்ணுங்க, ஆனா கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. டீச்சரோ இல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்களோ வந்து இந்த கொஸ்டின் பத்தி டிஸ்கஸ் பண்ணினது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கலாம். அப்படியே இல்லைனாலும் இந்த கொஸ்டினை லாஜிக்கலா யோசிச்சு ஆன்சர் எழுத ட்ரை பண்ணுங்க. 0 வாங்குறதை விட ஏதோ ஒரு பார்ஷியல் மார்க்கிங் வாங்குறது பெட்டர் இல்லையா? நீங்க நல்லா படிச்ச கான்செப்ட்ல இருந்து ஒரு 4 கொஸ்டின் வந்திருக்குன்னா அந்த 4 கொஸ்டினையும் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதனால உங்களோட மார்க் வந்து குறையிறது வந்து கொஞ்சம் கம்மியாகும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து அதனால உங்க மார்க் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க.